அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என சசிகலா கூறி வரும் நிலையில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், இந்த ஆலோசனை என்பது எங்கு நடைபெற உள்ளது? யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சசிகலா இன்று தனது ஆதரவாளர்களோடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த நிலையில் சரியாக 10:30 மணிக்கு தனது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு தனது ஆதரவாளர்களும் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் அதிமுகவில் சசிகலாவிற்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என தொடர்ச்சியாக சசிகலா கூறி வரும் நிலையில் இன்றைய தினம் தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை செய்த பிறகு என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார் என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதே போல எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் சசிகலா தனது நிலைப்பாட்டினை அறிவிக்க இருப்பதாகவும் அதற்கு முன்னதாக தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் சசிகலா என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார், அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன நிலைப்பாட்டினை அறிவிக்கப் போகிறார் என்பது இன்றைய தினம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த அதிமுகவில் இணைய போவது இல்லை, அதாவது சேர்க்க போவதில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிலையில் மீண்டும் அதிமுகவை தொடர்ந்து ஒருங்கிணைப்பேன் என சசிகலா கூறி வரும் நிலையில்தான் இன்றைய தினம் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.